அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 13/7/2024 அன்று நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 போட்டித் தேர்வில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கேள்விகளுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 1 பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 10 கேள்விகளுக்கான விளக்கம் நாம் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் மேலும் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விளக்கம் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். நம்ம இப்போ கேள்விகளை பார்க்கலாம். கேள்வி எண் 1. ஒரு வட்டத்தின் ஆரமானது அதனுடைய சுற்றளவில் 5% அதிகரிக்கும் அளவிற்கு உயர்கிறது. இந்த கேள்வியில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் சுற்றளவுன்னு சொல்லியிருக்காங்க. சுற்றளவுன்னு சொல்லும் பொழுது நாம் கொஞ்சம் குழப்பம் ஏற்படுவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும். சுற்றளவு ஈக்குவல் டு ஆரம் எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அதே அளவுக்கு சுற்றளவும் அதிகரிக்கும். ஸோ அப்போ ஆரம் அதிகரிக்கும் அப்படின்ற வார்த்தையை தான் அவங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக சுற்றளவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம எந்த குழப்பமும் இதில் இல்லை. அதை ஆரம்னு நம்ம எடுத்துகிட்டு நம்ம சம்மு சால்வ் பண்ணலாம். 5% அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5% அதிகரிக்கும் பொழுது அதனுடைய பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறது? இப்போ இந்த கேள்வியை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. x + y + xy/100 இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இல்லை x = y = +5%. இங்கே எக்ஸும் ஒய்யும் சம அளவு. ஏன்னா வட்டத்திற்கு ஒரே அளவு ஆரம் மட்டும்தான் இருக்கும். வட்டத்திற்கு இருக்கக்கூடிய ஒரே அளவு ஆரம். ஸோ அந்த ஆரத்தினுடைய அளவு தான் அதிகமாகிறது. ஸோ அதை நம்ம ஒரே அளவாக நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். இல்லை 5 + 5 + 5 × 5/100. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோன்னா 10 + 0.25ன்னு வரும். இதை ஆட் பண்ணும்போது 10.25%. இப்போ ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவு 5% அதிகப்படுத்தினா அதனுடைய பரப்பளவு நம்மளுக்கு 10.25% அதிகரிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஆன்சர் 10.25%. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்விக்கு மூவ் ஆகலாம். அடுத்த கேள்வி 11√3 அடி நீளமுடைய மூலைவிட்டம் கொண்ட ஒரு கனசதுர அறையின் கன அளவு என்ன? இது அளவியல் பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு. ஒரு கனசதுரத்தின் மூலைவிட்டத்திற்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஒரு கனசதுரத்தின் மூலைவிட்டம் = a√3. ஸோ இது வந்து a√3யோட வேல்யூ தான் 11√3 அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் நம்ம அப்ளை பண்ணும் பொழுது அதனுடைய பக்க அளவு ஏவோட வேல்யூ 11 அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பக்க அளவு நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் கனசதுரத்தினுடைய கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. கனசதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் a3. ஏவோட வேல்யூ 11. அதை நம்ம க்யூப் பண்ண போகிறோம். 11 × 11 × 11 நம்ம பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது 1331 கன அடி அப்படின்றது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து டி ஆப்ஷனில் நமக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி வணிகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 18% சரக்கு மற்றும் சேவை வரியோடு சேர்த்து 10,502க்கு விற்றார் எனில் தண்ணீர் கொதிகலனின் சரக்கு மற்றும் சேவை வரியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரொம்ப எளிமையான கேள்வி தான் இது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து அப்படின்னா நம்ம அந்த பொருளுடைய விலையை 100%ன்னு எடுத்துக்கிறோம். சரக்கு மற்றும் சேவை வரி 18%. ஸோ அப்போ 118 தான் அதனுடைய விற்ற விலையாக நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ 118% = 10,502ன்னு எடுக்கிறோம்.
இந்த ஈக்குவேஷனை எப்படி செட் பண்ணலான்னா எக்ஸு இன்ட்டு 118/100 ஈக்குவல் டு 10,502. அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். 10,502 இன்ட்டு 100/118. இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரியும். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோமா? இதை சால்வ் பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ 8,900 அப்படின்னு வரும். இப்போ இது என்ன அர்த்தம்? அதனுடைய வரி இல்லாத அந்த பொருளுடைய மதிப்பு 8,900. இந்த 8,900 தான் வந்து நமக்கு ஆக்சுவல் வேல்யூ. இதிலேருந்து 18% அவங்க வரி போட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 10,502 இதிலேருந்து ஆக்சுவல் வேல்யூ 8,900 நம்ம மைனஸ் பண்ணோன்னாக்கா நமக்கு வரி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். 2 0 15ல் 9 போச்சுன்னா 6, 9ல் 8 போச்சுன்னா 1, 1,602. அப்போ அந்த ஜிஎஸ்டி வரி எவ்வளோ வருது? 1,602. ஆப்ஷன் பாருங்கள், 1,602 ஆப்ஷன் பாம்பேவில் செட் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் பி. இல்லைனா இந்த கேள்விக்கு 8,900க்கு 8,900 இன்ட்டு 18% நீங்கள் கண்டுபிடிச்சாலும் 1,602 வரும். ரெண்டு விதமாக சால்வ் பண்ணிக்கலாம். நமக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆன்சர் பி. கேள்வி எண் 4. 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000க்கு கிடைக்கும் தனிவட்டியானது அசல் ரூபாய் 15,000க்கு கிடைக்கும் தனிவட்டியை விட ரூபாய் 3,000 அதிகம் எனில் ஆண்டு வட்டி வீதத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்முலா செட் பண்ணலாம். என்னென்னா நமக்கு எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100 அப்படின்ற விஷயம் தெரியும். இதில் 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம எழுத போகிறோம். 20,000க்கு n 5 ஆண்டுகளில் R தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பை 100 மைனஸ் 15,000க்கு 3 ஆண்டுகளில் R கண்டுபிடிக்க போகிறோம் பை 100. இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம்தான் இந்த இரண்டுக்கும் ஏற்படுகின்ற இந்த வித்தியாசம் 3,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டா போதும். இதை சால்வ் பண்ணி நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட முடியும். சால்வ் பண்ணலாங்களா? 100 2 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 0 கேன்சல் ஆகிடும். 200 இன்ட்டு 5 2 10 1000 R மைனஸ் அதே போல் இங்கே 2 0 கேன்சல் பண்ணுறோம். 15 3 ஆண்டுகளில் மன்னிக்கவும், இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து தான். ஏன்னா கேள்வியை படித்து பார்ப்போமா? தனி வட்டியானது அசல் ரூபாய் 15,000க்கு அந்த 5 ஆண்டுகளில் தான் சொல்லியிருக்காங்க. 15 75 R ஈக்குவல் டு 3,000. இங்கே 250 R ஈக்குவல் டு 3,000. இந்த ஈக்குவேஷனை ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 3,000/250 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 300 25ஆல் அடிக்கும்போது நமக்கு 12% வரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. என்ன ஆப்ஷனில் செட் பண்ணியிருக்காங்க? சி ஆன்சரில் செட் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் சி. கேள்வி எண் 5. ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறது. மேலும் அதற்கு அடுத்த வருடத்தில் மக்கள் தொகை 5% குறைகிறது. 2வது ஆண்டின் முடிவில் மக்கள் தொகை 9,975 எனில் முதல் ஆண்டின் தொடக்கத்தில் மக்கள் தொகை எவ்வளவு? இப்போ ஸ்டார்டிங்கில் எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது போன்ற கேள்விகளுக்கு நம்ம ஆப்ஷன் யூஸ் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நம்ம 10,000 என்ற ஆப்ஷன்லேருந்து எடுக்கிறோம். 10,000 5% கண்டுபிடிக்கிறோம்.
5% 500ன்னு வரும். இது அதிகரிக்கிறது, அதனால் 10,000 + 500. இப்போ முதல் ஆண்டின் முடிவில் 10,500 மக்கள் தொகை மாறி இருக்கும். இரண்டாம் ஆண்டுக்கு வரும்பொழுது அதே 5% குறைகிறது. இப்போ இங்கே 5 25 மீதம் 2 2 5 525 வருது. இந்த 525 ஆனது 10,500லேருந்து மைனஸ் ஆகணும். அப்படி மைனஸ் ஆகும்போது நமக்கு 9,975ன்ற வேல்யூ கொஷினில் கொடுக்கப்பட்ட வேல்யூ வந்துடுது. என்ன ஆப்ஷன் எடுக்கும் பொழுது கேள்வியில் கொடுக்குற ஆப்ஷன் வருதோ அதுதான் ஆன்சர். ஸோ அப்போ நம்ம ஆன்சர் 10,000 எடுத்துருக்குறோம். டி ஆனது 10,000 ஆன்சர். ஆப்ஷன் டி டெல்லி. கேள்வி எண் 6. இருமுறை ஒரு பகடை உருட்டப்படும் போது அவற்றின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்க நிகழ்தகவு. இருமுறை ஒரு பகடையை உருட்டும் பொழுது நம்மளுக்கு அதனுடைய கூடுதல் 2 எண்ணுடைய கூடுதலை கூட்டும் பொழுது அது ஒரு பகா எண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருமுறை உருட்டப்படுவது அப்படின்றதுனால என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ நமக்கு 36ன்னு தெரிஞ்சிடும். இதில் என் ஆஃப் ஏவோட வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நிகழ்தகவுக்கான ஃபார்முலா நிகழ்தகவு ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். இதில் என் ஆஃப் எஸ் 36ன்னு தெரியும். என் ஆஃப் ஏ இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் ஏ இப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எந்தெந்த எண்ணை கூட்டினா அதனுடைய கூடுதல் பகா எண்ணாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1,1 1,2 1,4 1,6 இது 1 வரிசையில் 1 சீரீஸில் இவ்வளோ வரும். அடுத்தது 2 பார்த்தீங்கன்னா 2,1 2,3 2,5 3,2 3,4 இது 4 வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா 4,1 அண்டு 4,5 5 வரிசையில் பார்த்தீங்கன்னா 5,2 5,6 6 வரிசையில் 6,1 6,5 இவ்வளவு எண்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து பகா எண்கள். பகா எண்கள் இதில் 6 வரிசைனா 12 வரைக்கும் வரக்கூடியதான் நமக்கு தேவை. 2 3 5 7 11 இந்த எண்கள் கூடுதலாக வரக்கூடிய எண்கள் தான் நமக்கு பகா எண்களாக கிடைக்கும். எத்தனை கிடச்சிருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா என் ஆஃப் ஏவோட வேல்யூ 15 அப்படின்னு வரும். ஸோ என் ஆஃப் ஏவோட வேல்யூ 15/36. இப்போ ஆன்சர் வந்து 15/36. ஆன்சர் என்ன ஆப்ஷனில் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஆன்சர் சியில் செட் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் சி. அடுத்தது கேள்வி எண் 7. ஆண்டொன்றுக்கு 5% தனிவட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு. இந்த இடம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, அது கொஞ்சம் திருத்திங்க. தனி வட்டி வீதத்தில் ஆண்டொன்றுக்கு 5%. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5%ன்னு சொல்லியிருக்காங்க. ஆர் ஈக்குவல் டு 5%, n ஈக்குவல் டு 2 ஆண்டு 6 மாதம். தனிவட்டியை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் இயர்ஸில் கவனமாக இருக்கணும். 2 ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம 5/2 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி வைக்கிறோம். 5/2 ஆண்டு அப்படின்னு வைக்கிறோம். பிரின்சிபல் அமௌண்ட்டு 6,400. டோட்டல் அமௌண்ட்டு கேட்குறாங்க. 6,400க்கு பெறப்படும் தொகை என்ன, மொத்த தொகை. இந்த கேள்வி இங்கிலீஷ் வெர்ஷனில் பாருங்கள், கரெக்டாக புரியும். டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். நமக்கு தனிவட்டி கண்டுபிடிப்போம். தனிவட்டி ஈக்குவல் டு PNR/100. தனிவட்டி கண்டுபிடிச்சி அசல் கூட கூட்டிக்கலாம். 6,400 இன்ட்டு என்னோட வேல்யூ 5, என்னோட வேல்யூ 5/2, ஆரோட வேல்யூ 5, ஃபார்முலாவில் இருக்கிற 100. இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணும் பொழுது நமக்கு 800ன்னு கிடைக்கும். 800ன்றது பாருங்கள் ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க ஏவில், ஆனால் இது கிடையாது ஆன்சர். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தனி வட்டி தான். அவங்க டோட்டல் அமௌண்ட்டு கேட்குறாங்க. டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு 6,400 ப்ளஸ் தனி வட்டியோடைய தொகை 800. ஸோ 7,200
ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, 3 எண்களின் மீசிமா ஆனது 120 எனில் கொடுக்கப்பட்ட எண்ணில் எது மீப்போவாக இருக்க இயலாது? HCF ஆக இருக்க இயலாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. HCF ஆக இருக்க இயலாது. சரிங்களா? HCF ஆக இருக்கக்கூடாதுன்னா LCM மீதியின்றி டிவைட் பண்ணக்கூடாது. LCM டிவைடட் பை HCF வகுபட்டால் HCF ஆக இருக்கும். வகுபடவில்லை எனில் HCF ஆக இருக்காது. இவ்வளோதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இந்த LCM 120 எந்த நம்பர் டிவைட் பண்ணாதுன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் 8 டிவைட் பண்ணும், 12 டிவைட் பண்ணும், 24 டிவைட் பண்ணும், 35 மட்டும்தான் டிவைட் பண்ணாது. அப்போ இந்த 35ன்ற நம்பர் தான் HCF ஆக இருக்க முடியாது. ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி. ஆன்சர் டி. கேள்வி எண் 9. இது ஒரு யோசித்து போட வேண்டிய ஒரு கேள்வி. T20 + T21 + T22 அப்படியே 30 உறுப்புகள் வரைக்கும் ஒரு கூட்டுத்தொடரை கொண்டுகிட்டே போகிறாங்க. அப்படி இருந்ததுன்னா ஈக்குவல் டு 0. இதனோட வேல்யூ நமக்கு 0ன்னு வரணும். 0ன்னு கொடுத்துருக்காங்க கேள்வியில், அது மிஸ் ஆகுது, அதை நோட் பண்ணிங்க. அப்படி இருக்கும் பொழுது 4 ஆப்ஷனில் எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கூட்டுத்தொடருடைய கூடுதல் என்பது 0 அப்படின்னு இருக்கணும்னாக்கா, இருந்ததுன்னா அதனுடைய நடு உறுப்பானது ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ 20க்கும் 30க்கும் உறுப்புகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கா 11 உறுப்புகள் இருக்குது. அதில் நடு உறுப்பு 5வது உறுப்பாக இருக்கும். நடு உறுப்பு 5வது உறுப்பு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நடு உறுப்பு 6வது உறுப்பாக இருக்கும். T25 அப்போ 0ன்னு வரணும். ஒரு கூட்டுத்தொடருடைய கூடுதல் 0னா சென்ட்ரு உறுப்பு 0, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் மைனஸில் இருக்கும், பின்னாடி இருக்கிற உறுப்புகள் எல்லாம் ப்ளஸில் இருக்கும். சரிங்களா? அப்போ 25 0. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ரைட்டு, சரிதான். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா T10 T20 T30 T40 அது ஒரு கூட்டுத்தொடரை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு தொடர் கூட்டுத்தொடரில் இருக்குனாக்கா 10வது உறுப்பு, 20வது உறுப்பு, 30வது உறுப்பு, 40வது உறுப்பு, இந்த மாதிரி சீக்வென்ஸாக வரக்கூடிய உறுப்புகளை நம்ம எடுக்கும்பொழுது அதுவும் கண்டிப்பாக நமக்கு கூட்டுத்தொடராக தான் இருக்கும். இப்போ இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா டி தான் வரும். டி மிகை எனில் ஏவும் மிகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கூட்டுத்தொடரின் கூடுதல் 0ன்னு அமையும் பொழுது 2 வேல்யூவும் நமக்கு மிகை எண்ணாக வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இது நெகட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு தொடர் எழுதுறேன். -5 -4 -3 -2 -1 0 அப்படின்னு நம்ம கொண்டுட்டு போகிறோம். 1 2 3 அப்படின்னு கொண்டுட்டு போகிறோம்னாக்கா முதல் உறுப்பு பாருங்கள் -5ன்னு வரும். அப்போ இங்கே வந்து D ஈக்குவல் டு +1ன்னு வரும். +1 தான் நம்ம ஆட் ஆகிட்டு போகுது. ஆனால் ஏவோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். இப்போ இரண்டுமே ஏவும் பாசிட்டிவ் வேல்யூ, டியும் பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்காது. ஏதேனும் ஒன்று தான் மிகையாக இருக்கும். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? டி மிகை எனில் ஏவும் மிகைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது தவறு. அப்போ ஆன்சர் டி தான் கரெக்டானது. அடுத்தது 5 3/4, 4 4/5, 7 3/8 இதனோட கூடுதலுடைய எந்த பின்னத்தை கூட்டினா அது ஒரு முழு பின்னமாக மாறும் அப்படின்றது கேள்வி. இது கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை பின்னமாக மாற்றிடும். 23/4ன்னு வரும். ப்ளஸ் 5 20 24/5 ப்ளஸ் இந்த நம்பர் 7 3/8 8 56 59/8. இதை நம்ம ஆட் பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் 40ன்னு வரும். எல்சிஎம் 40னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மேலே இருக்கிற நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரணும்.
இதை மல்டிப்ளை பண்ணுவோமா? இப்போ இங்கே நான் 10ஆல் பெருக்கணும், மேலேயும் 10ஆல் பெருக்கணும், 230. இங்கே 8 5 40, மேலே இருக்கிற நம்பரை 8ஆல் பெருக்கணும் அப்படின்னா 192 ப்ளஸ் இங்கே இருக்கிற நம்பரை 5ஆல் பெருக்கணும், 5ஆல் பெருக்கும் பொழுது 295. இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடியது 717/40. இப்போ இந்த நம்பர் கூட நம்ம எந்த நம்பரை கூட்டினா நமக்கு ஒரு முழு பின்னமாக மாறும் அப்படின்றது கேள்வி. இங்கேருந்து நம்ம ஆப்ஷனுக்கு மூவ் ஆகணும். ஆப்ஷன் சி பாருங்கள். ஆப்ஷன் சி ப்ளஸ் 3/40. இப்போ இது கூட ஆட் பண்ணோன்னாக்கா 717 ப்ளஸ் 3 அடிமானம் சமமாக இருக்குது 40 40. அப்போ மேலே இருக்கிற நம்பரை கூட்டிக்கலாம். 720/40. 720/40 ஒரு முழு பின்னத்தை நம்மளுக்கு உருவாக்குது. 2 3 6 மீதம் 1 4. ஸோ ஒரு முழு பின்னத்தை உருவாக்குதா, ஒரு முழு பின்னமாக இது மாறிவிடுகிறது 24 அப்படின்னு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகேப்பா. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கேட்கப்பட்ட ஒரு 10 கேள்விக்கான விளக்கம் பார்த்துருக்குறோம். மீதமுள்ள கேள்விகளுக்கு அடுத்த காணொலியில் நான் வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.